ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறாக விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 2 மெத்தட் நான் வந்து போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வினாக்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு வினாக்கள் வந்து மொத்தம் வந்து 80. ஓகேவா? இதில் சரியான விடைக்கு வந்து 3 மதிப்பெண், தவறான விடைக்கு வந்து 1 மதிப்பெண் இழக்கிறாரு. அப்போ வந்து சரியான விடையை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தவறான விடைக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து 3x, தவறான விடைக்கு வந்து 1 மதிப்பெண் இழக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். -y = 160. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4x = 240. எக்ஸோட வேல்யூ வந்து 60. இப்போ எக்ஸுன்றது சரியாக விடையளித்த வினாக்களோட எண்ணிக்கை. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா தவறாக விடையளித்தது. மொத்தம் எத்தனை கொஷின் அப்படின்னா 80 கொஷின்னு. அதில் 60க்கு வந்து சரியான விடை அப்படின்னா 80ல் 60 போச்சு அப்படின்னா 20. ஆன்சர் வந்து 20. இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கங்க. எப்படி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து தவறாக விடையளித்த வினாக்களோட எண்ணிக்கை. இப்போ தவறு அப்படின்னா -1 மார்க்கு, சரியான விடை அப்படின்னா 3 மதிப்பெண். ஓகேவா? இப்போது மொத்தம் வந்து 80 கொஷின்னு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 20 பார்த்திங்கன்னா தவறான ஆன்சர், தவறாக விடையளித்தது 20. அப்போ சரியாக விடையளித்தது 60. ஓகேவா? அப்போது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 180. இது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 160 வருது. ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் வந்து 160 கொடுத்ததுனால ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நமக்கு வருது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 4 ஆப்ஷனுக்கு இதே மாதிரி போட்டு பார்த்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் வந்து நான் இதே மாதிரியே சால்வ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். 26 கொஷினில் ராங் ஆன்சருக்கு வந்து 5 பாயிண்ட் கம்மி பண்ணிடுவாங்க. ரைட் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எல்லா கொஷினும் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஸ்கோர் வந்து 0 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியும் போடலாம், ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணியும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போடுறோம் அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை கொஷின் அப்படின்னா 26 கொஷின்னு. அதில் கரெக்டான கொஷினுக்கு வந்து 8 மார்க்கு. அப்போ 8x, தவறான ஆன்சருக்கு வந்து 5 மார்க் மைனஸ். அப்போது -5y = எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 0 மார்க். ஓகேவா? அப்போது இங்கே வந்து 5y வந்திருக்கு, இங்கே வந்து வெறும் y மட்டும் இருக்குது. ஓகேவா? அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5y × 5. ஓகேவா? இப்போது இதுவும் கேன்சல் ஆகிரும். 13x = 26 × 5. அப்போது அடித்தோம் அப்படின்னா 2. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ வந்து 10. இது வந்து சரியான விடையளித்த வினாக்களோட எண்ணிக்கை. கொஷினில் வந்து கரெக்டானது எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 10. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போட்டு பார்த்த மாதிரியே சரியான விடை, தவறான விடை. சரியான விடைக்கு வந்து 8 மார்க்கு, தவறான விடைக்கு -5. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போட்டு பார்க்குறேன். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போது 6 கரெக்டு அப்படின்னா 20 வந்து தப்பு. அப்போது -148. அப்போ -52 வருது. இங்கே வந்து 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நான் 10 வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். 10 பார்த்தேன் அப்படின்னா 10 ட்ரை பண்ணேன் அப்படின்னா 10 கொஷின் சரியான கொஷின்னு. அப்போ 16 கொஷின் வந்து தவறான கொஷின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80, 8 × 10 80, 5 × 16 80, -80. இப்போ வேல்யூ வந்து நமக்கு 0 வருது. இங்கேயும் வந்து ஸ்கோர் வந்து 0ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதான் வந்து ஆன்சர்ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.